எண்ணெய் பாட்டில் ரொம்ப எண்ணெய் பிசுக்கா இருக்கா, நிமிஷத்துல நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்றத வீடியோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. யாராவது என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம், இது உங்கள் அரசு ஹெல்த் கிச்சன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்க வீட்டில் அதிகமாக எண்ணெய் பிசுக்கு உள்ள பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை எண்ணெய் பாட்டிலோ எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க சில்வர் பாட்டில் எதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிளாஸ்டிக்காக அடிக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி, அதாவது சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாட்டிலும் இது மாதிரி ஸ்டீல் இருக்கு இல்லையா, அது நான் சேர்க்குறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கொதிக்க விடல, ஓரளவுக்கு நமக்கு வெது வெதுப்பாக தண்ணி நம்ம கொதிக்க வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கொதிக்க வச்சுன்னா சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணியை சூடு பண்ணிட்டேன். இந்த பாட்டிலும் அந்த ஸ்டீல் எண்ணெய் ஜாடி இருக்குல்லையும் அது நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி நீங்கள் அதாவது எத்தனை பாட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வினிகர், அதாவது ஒரு மூடி வினிகர் நான் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் விம் லிக்விட், அதாவது நம்ம டிஷ்வாஷ்க்கு யூஸ் பண்ண லிக்விட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷாம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பொங்கி வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் சேர்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக மூடி அந்த கீழ்ப்பகுதி எல்லாமே தனித்தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். பாத்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சின்னதாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றி நீங்கள் இதெல்லாம் ஊற வைக்கும் போது நல்லா ஈஸியாக நமக்கு ஊறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா ஊற விடலாம். நல்லா அது ஊறி வரட்டும். ஊறினவுடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம கை ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற சபீனாவோ இல்லைனா இதே லிக்விடே வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் செய்யும் போது நல்லா இன்னும் நமக்கு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க வேறு ஏதாவது பாத்திரமோ இல்லைனா ஸ்டவ் நமக்கு ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சுனாலுமே இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஊறிடுச்சு. நான் நல்லாவே சபீனா போட்டு தேய்ச்சி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் பிசுக்கு எங்கேயுமே இல்லை. கை தொடும்போது நல்லா வழுவழுன்னு இருக்குது. சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த பாட்டில் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மேல் முடி நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகிருக்கு. இது நம்ம நிமிஷத்தில் பண்ணிடலாம். எதுக்காக நம்ம போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த பாட்டிலும் பாருங்கள் நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகிருக்கு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலுங்க. இதை நான் எண்ணெய்க்காக யூஸ் பண்ணுறேன். இதை மேலே போடுற இந்த மூடி இருக்குல்லையே, நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. 3, 4ன்றது மாதிரி நமக்கு ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம அழகாக வாஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அரசு ஹெல்த் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.